அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பூமி சேனல். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே ரோடு தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆசிய தேசிய நெடுஞ்சாலை NH48ன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து 3 கிலோமீட்டர்ல தான் அந்த பெட்டி இருக்கு. ஸோ NHல இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து லேண்ட் வேணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த லேண்ட் சரியா இருக்கும். கிருஷ்ணகிரியிலிருந்து சரியா 15 இருந்து 18 கிலோமீட்டருக்குள்ள நம்ம லேண்ட் வந்துடுது. வாங்க நம்ம லேண்டுக்கு போகலாம். போற வழியில நீங்க பார்க்கலாம், நிறைய விவசாய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நீங்க பார்ப்பீங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல் இருக்கிற நிறைய குன்றுகளையும் மலைகளையும் இந்த நம்ம போற பிட்டை சுத்தி தான் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு பக்கத்துல இருக்கிற பிட்டு தான் நாம பார்க்க போற பிட்டுங்க. ஆமாங்க, இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி ரோடுங்க, தார் ரோடு. இந்த ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ரோடு போகுது, சப் ரோடு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சின்னதா ஒரு 15 ஃபீட் தார் ரோடு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நிலத்தை சுத்தியே வந்து உங்களுக்கு ரோடு தான். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 அடிக்கு மேல உங்களுக்கு வெறும் ரோடே கிடைக்குங்க. இப்போ நீங்க நம்ம நிலத்துக்குள்ள இருக்கிற வியூ பாயிண்ட் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் 9 ஏக்கரா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் தோப்பா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த நிலத்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வில்லேஜும் அதே போல மலைகளும் சிறிய குன்றுகளும் இருக்கு. இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது, நீங்க ஒரு நல்ல ஒரு டூருக்கு போனா எப்படி இருக்கும் அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சர், ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாங்காய் மரத்துக்கும் இடையே எவ்வளவு கேப் விட்டுருக்காங்கன்றதை நீங்களே பாக்குறீங்க. இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாவும் நீங்க பார்க்கலாம். எப்படின்னா நாளைக்கு நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த லேண்டை பொறுத்த உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ண போறீங்க, நிறைய வந்து ஃப்ரூட் பிளான்ஸ் வைக்க போறோம், அதாவது பல மரங்கள் வைக்க போறோம் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து உகந்ததா இருக்கும். இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ந்த மாங்காய் மரங்கள் ஏற்கனவே இருக்குங்க, நல்ல காய் தர மாங்காய் மரங்களும் கூட. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது 30 ஃபீட் ரோடு. நம்ம வந்த வழியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு நம்மளுடைய தோட்டத்துக்குள்ள நம்மளுடைய பிட்டுக்குள்ள இருந்து தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் அவுட் சைடு, நீங்க வெளியில இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ரோடு பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்குன்ட்டு நல்ல மரங்கள் வந்து நிறைய வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபென்சிங் போட போறேன் அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி நீங்க அதுல இருந்து கூட ஒரு இன்கம் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இதை அப்படியே விட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து இந்த மரத்தோடய வந்து ஃபென்சிங் போட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள உங்களுக்கு நான் கொண்டு போய் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய பிட்டுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல இயற்கை சூழல் மிகுந்த பகுதியா இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வளமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. 50 to 150 அடிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறட்சி காலத்திலேயே நல்ல தண்ணி கிடைக்குங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 9 ஏக்கரா இருக்கு. இந்த லேண்டை பத்தி முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டாலின்.